ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கிருபாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிஸ்னஸில் என்ன மேகாலயா ட்ரிப்புக்கு நான் அச்சீவ் ஆகியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 5 days நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஃப்ளைட் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டில் இருந்தே வந்து ஃபுல் ஹெவி ஹார்ட்டோட வந்து இந்த ட்ரிப்புக்காக கிளம்பியாச்சு. ஸோ அம்மா பாப்பா இவங்கெல்லாம் வந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு டீமாக போயிட்டுருந்தோம். டீமாக எப்படின்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சம் டீம்ஸ் வந்திருந்தாங்க, சம் பீப்புள்ஸ். ஸோ அவங்களோட கனெக்ட் ஆகி இந்த மேகாலயாவுக்கு போகிறதுக்காக நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற இந்த பயணம் தான் இது ஃபுல்லாக காமிச்சிருப்போம். ஸோ ஃபைனலி தனியாக வந்து போகிறேன். இந்த மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே ஸ்லீப்பர் கோச்சில் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேப்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் கொஞ்சம் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு, ஸோ ரேண்டமாக ஒரு எடுத்தது தான் இது. ஸோ அந்த போயிட்டுருக்கும் பொழுது அந்த பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே போயிருந்தேன். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய ஜீசஸ். ஸோ அவருடைய சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே சும்மா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபைனலி ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். பெங்களூர் ஏர்போர்ட். இவங்க தான் அந்த க்யூட் பேபி, என்னுடைய அம்மா ஞானம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட கனெக்ட் ஆனோம். அப்புறமா டீம் எல்லாரோடையுமே வந்து கனெக்ட் ஆகி ஹாப்பியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து போர்டிங் பாஸ்க்காக நிறைய அந்த செக்யூரிட்டிஸ் அதெல்லாமே நடக்கும். ஸோ எல்லா செக்கிங்ஸும் ஃபைனலி முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேவே வந்து அந்த ஃப்ளைட் ஏறதுக்கான ஒரு பஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோம். ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் குட்டி ஃபோட்டோஸ் அங்கங்கே நினைக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ஸோ டாப் லீடர் அதுக்கப்புறம் எங்களுடைய டீம் அவங்க கூடலாம் வந்து சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போர்டிங் பாஸோட. ஸோ அண்ட் தென் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் தென் நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறோம், அந்த பஸ்ஸில் ட்ராவல் ஆகிட்டு தென் எங்கே போகணும், நம்மளுடைய ஃப்ளைட்டுக்காக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ ஃபைனலி ரீச் பண்ணியாச்சு. போர்டிங் பாஸோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒரு கிளிப்பிங்ஸ். இந்த கிளிப்பிங்ஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஃப்ளைட்டு வந்து கீழேருந்து அண்ணாந்து தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேலே இருந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சரை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுஹாத்தி, மேகாலயா இதெல்லாம் வந்து என்னுடைய ட்ரீம் பிளேசஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போது இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்பொழுதுமே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அந்த ஹாப்பினஸ்ஸை சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ இதை கேட்டுட்டு வாங்க. இதில் என்ன பேசியிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ட்ரிப்பை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்பை அச்சீவ் பண்ணி ஃபஸ்ட் டைம் என்னோடய ஜெனரேஷன்லேயே ஃப்ளைட் ஏறின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓடிட்டு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே இப்போது நம்ம தெரியாத பீப்புள்ஸை மீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலிஸாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அது எல்லாமே இருக்குல்ல. அது வந்து வேறு லெவல் வைப். அது சொல்ல வார்த்தையே இல்லை. பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேகலா மேம், அவங்க எங்களுடைய டீமு. ஸோ செமையாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலி கவுஹாத்தி ரீச் பண்ணியாச்சு. அந்த இப்போ வந்து சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கவுஹாத்தி ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் முன்னாள் நைட்டு கிளம்பணும். ஸோ மறுநாள் காலையில் தான் நாங்கள் வந்து ஃப்ளைட்டே ஏறணும் 5 o'clock. ஸோ ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8 to 9 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் அசாம்லேருந்து
கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பெஷலாக வேனை வச்சுட்டு போகணும் மேகாலயா. ஸோ அந்த டே வந்து நெக்ஸ்ட்டு கிளிப்பிங்ஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் எப்படி போடலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.